ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா கையில் வாழைப்பூ வச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம வாழை மரத்தில் கொலை தள்ளி முடிச்சிருச்சு. ஸோ வாழைப்பூவை பறித்து கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க. சரி, நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம், பொரியல் செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், மொறு மொறுன்னு சூப்பராக எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் ட்ரை பண்ணேன். வாழைப்பூவை நல்லா அந்த இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ப்ரெட் எடுத்து அதை பிரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதை கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஒரு பக்கம் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. சரி, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சூடாக எல்லாமே செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒன் பை ஒன்னாக எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை பொடிசாக கட் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பொடிசாக கட் பண்ண கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் எம்மியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்கன்றதுக்காகவே நம்ம லைக் பண்ணி செய்யலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் செஞ்சேன். பொடிசாக நறுக்கின வாழைப்பூவை போட்டுட்டு அது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணேன்னா, பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய். பொடிசாக ஏன் நறுக்கிறோன்னா அது வாயில் கடிப்பட்டாலும் அந்த காரம் தெரியாமல் நம்மளுக்கு இருக்கும். பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும், சூப்பராக. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறமா நான் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணேன், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணேன். கரம் மசாலா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கன் ஃப்ளேவர் மாதிரி வரும். ஸோ அதுக்காக கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு சாப்பிட்றலாம், ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன, நல்லா அதை கை வச்சு நல்லா நசுக்கி விட்டுருங்க. அப்போ கொஞ்சம் நல்லா அது எல்லாமே மிக்ஸ் ஆகும். உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை தோல் நீக்கி மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் இது கூட சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப ஊற்றிடாதீங்க, தண்ணி அதிகமாக ஆகிடக்கூடாது. ஸோ நான் அதுக்காக தண்ணியை தெளித்து ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்படி பண்ணால் ஒரு வடை ஷேப்பில் ரவுண்டாக வரணும். நம்மளுக்கு ரவுண்டு ஷேப்புனாலும் சரி, குழக்கட்டை மாதிரினாலும் சரி, எந்த ஷேப்னாலும் பிடிக்கலாம். நான் ரவுண்டு ஷேப் தான் எடுத்தேன். ஸோ கடாயெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் தேவையான அளவு நல்லாவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கம்மியான தீயில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம சரி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் கடகடன்னு போட நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 7 8 கிட்ட நல்லா தட்டி ஒரு தட்டில் வச்சுட்டேன். 2 முட்டை எல்லோவோடு சேர்த்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரெட் க்ரம்ஸ் ஒரு பக்கம் ஒரு தட்டில் வச்சாச்சு. முட்டையில் ஃபஸ்ட்டு நல்லா நான் ஒரு கோட்டிங் தான் கொடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் கோட்டிங்கும் கொடுத்துக்கலாம். நான் நல்லா எக்கில் நல்லா டிக் பண்ணி அதை ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பெரட்டி அதை மறுபடியும் ஃபஸ்ட்டு தட்டில் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம டக்குன்னு போட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா எக்கில் இப்படி பீட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா இப்படி 2 பெரட்டி அதை அப்படியே ப்ரெட்டில் போட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸில் அதை நல்லா இப்படி பெரட்டினா அந்த முறுமுறுப்பு நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா போட்டுட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாழைப்பூ அதில் இருக்குன்னே தெரியாது, எல்லாருமே சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டில் கிடைக்கலனா கூட கடையிலையும் இப்போ அது விற்கிறாங்க. ஸோ நீங்கள் கடையிலையும் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். குட்டீஸ்க்கும் கொடுங்க, எல்லாருக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே இப்போ ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போமா? எண்ணெயில் போட்டால் எவ்வளோ எண்ணெய் சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா எண்ணெய் சூடானால் தான் இப்படி வரும். ரொம்ப தீ கம்மி பண்ணிவிடுங்க, ஏன்னா லேஸ் ஃப்ளேமில் இருந்தால் தான் அது நல்லா பாயில் ஆகும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எம்மி தான், சூப்பராக சாப்பிட்லாம். இதை டொமேட்டோ சாஸ் வச்சும் சாப்பிட்லாம். நாங்கள் எங்கள் வீட்டில் டொமேட்டோ சாஸ் வச்சு தான் சாப்பிட்டோம். குட்டீஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் அம்மாவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ஆனதும் அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவும் எண்ணெய்லாம் குடிக்கலை, நல்லா தான் இருந்துச்சு. அது அழகாக ஒரு பவுலில் மாற்றியாச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்பி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ரெசிப்பியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
நான் டொமேட்டோ சாஸ் வச்சு தான் சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து அந்த பிச்சு எடுக்கும்போது அந்த முறுமுறுப்பு தன்மையும் தெரிஞ்சுது. நல்லாவே இருந்தது. நல்லாவே உள்ளே வெந்திருந்துச்சு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ. டாட்டா. பாய். தேங்க்யூ ஸோ மச்.